Hello everyone. So today's lecture we will start with unit 3. The first topic is Volterra series. So what is a Volterra series? It is used to model the nonlinear systems. So what is a linear system? When you have a output input relationship which is having a linear or a straight line, then it is called a linear system. If the output is changing in a non-linear way, then it is non-linear system. So the Volterra series. So first, a linear system can be modeled by its impulse response. So what is the impulse response? H of tau is the impulse response. So it can be modeled in terms of convolution integral. So y of t equal to 0 to t h of tau u of t minus tau d tau. So y of t equal to 0 integral 0 to t h of tau u of t minus tau d tau. இதில் h of tauன்றது தான் உங்களோட impulse response, right? ஸோ ஒரு லீனியர் சிஸ்டம்க்கு கன்வல்யூஷன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இப்படி தான் நம்ம எழுதுவோம், ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம சிக்னல் ப்ராசஸிங்கில் படிச்சிருப்போம், ரைட்? ஸோ இப்போது இதில் y of tக்கு பதிலாக நம்ம n of u of t அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அதை எப்படி எழுதலான்னா n of u of t is equal to integral 0 to t double integral h power 2 tau 1 tau 2 u of t minus tau 1 u of t minus tau 2 d tau 1 d tau 2. அதாவது நம்ம வந்து இப்போது மல்டிபிள் இன்புட் இருக்கிற மாதிரி we are assuming. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் திஸ்? இது வந்து என்ன சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா we are going to derive the Volterra series equation. ஸோ Volterra series equationன்றது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு we are seeing all this. ஸோ இப்போது நம்ம எழுதின ஈக்குவேஷனுக்கு ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு இம்பல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டெல் டி இம்பல்ஸ் சிக்னல்னால் என்ன? ஜீரோவில் மட்டும்தான் அதோட மேக்னிடியூட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். அதர் பிளேசஸ் இட் வில் ஹாவ் ஜீரோ மேக்னிடியூட், ரைட்? ஸோ அதில் நம்ம இன்புட் டெல் டி அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இப்போது யூ ஆஃப் டி மைனஸ் டவ் ஒனுக்கு பதிலாக டெல் ஆஃப் டி மைனஸ் டவ் ஒன் டெல் ஆஃப் டி மைனஸ் டவ் டூ வந்துடுச்சு. ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னாலே அதோட வேல்யூ வந்து 1 தான், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பல்ஸ் வந்து 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஹெச் பவர் 2 tau 1 t del of t minus tau 1 d tau 1. ஸோ இப்போது இந்த இன்புட்டுமே நம்ம அதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூ வில் ஹாவ் ஹெச் பவர் 2 t கமா t. இது வந்து ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம அசியூம் பண்ண ஈக்குவேஷனோட அவுட்புட். இப்போது இஃப் யூ ஹாவ் அ ஸ்கேல்டு இம்பல்ஸ், ஸோ ஸ்கேல்டு இம்பல்ஸ்னால் என்ன? you would have studied this, right? சிக்னல் ஆப்ரேஷன்ஸில். ஸோ ஸ்கேலிங் ஃபேக்டர்னால் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ வில் மல்டிப்ளை இட் வித் த ஃபேக்டர், ரைட்? ஸோ ஆல்ஃபான்றது தான் ஸ்கேலிங் ஃபேக்டர். ஸோ ஆல்ஃபா டெல்டியோட இப்போ நம்ம வந்து இதை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் என்ன ஆகும்? யூ வில் ஹாவ் டபுள் இன்டெக்ரல் 0 டு டி ஹெச் பவர் 2 tau 1 tau 2 ஆல்ஃபா டெல் டி மைனஸ் tau 1 ஆல்ஃபா டெல் டி மைனஸ் tau 2 d tau 1 இன்ட்டு d tau 2. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபான்ற ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம இன்டெக்ரலுக்கு வெளில எடுத்துட்டோன்னா impulse response will be equal to 1. So you will have alpha square h power 2 t comma t. So இதுதான் scaled impulse ஓட output. இப்போ input is multiplied by a scale factor alpha அப்படின்னா output is scaled by its square, that is alpha square. So n of alpha into u of t is equal to alpha square into n of u of t. So you are getting the output as a squared output. Now in the system it's not obeying the scaling property and also it is not linear, right? So actually this is a second order non-linear system. அதாவது ரெண்டு இன்புட் காப்பியில் இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இட்ஸ் பேசிக்லி அ செகண்ட் ஆர்டர் நான்-லீனியர் சிஸ்டம். ஸோ நவ் நம்ம ஒரு ஸ்கேல்டு இன்புட் கொடுத்தோன்னா அதோட ஸ்கொயர்டு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் ஸ்கேலிங் த இன்புட் பை ஆல்ஃபா வில் ஸ்கேல் த அவுட்புட் பை ஆல்ஃபா பவர் n.
ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ஜீரோ ஆர்டர் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் நான்லீனியர் சிஸ்டம் வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் அவுட்புட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த இன்புட். ஸோ ஒரு ஜீரோ ஆர்டர் சிஸ்டம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்னா இட் வில் ஆப்ரேட் ஆன் ஒன்லி ஒன் காப்பி ஆஃப் த இன்புட். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்னா இட் வில் ஆப்ரேட் ஆன் டூ காப்பீஸ் ஆஃப் த இன்புட். ஓகே, ஸோ திஸ் த்ரீ திங்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வோல்டேரா இன் 1959 வோல்டேரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா he replaced the impulse response with multi-dimensional integration kernel. ஸோ நம்ம பார்த்த கன்வல்யூஷன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவேஷனுக்கு பதிலாக மல்டி டைமென்ஷனல் கர்னல் ஈக்குவேஷனை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா டு அனலைஸ் தி நான்லீனியர் அண்ட் டைனமிக் பிஹேவியர். ஒரு சிஸ்டமோட நான்லீனியாரிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு பதிலாக நம்ம மல்டி டைமென்ஷனல் கர்னல்ஸ் அப்ளை பண்ணோன்னா அதுதான் வோல்டேரா சீரீஸ். ஸோ வோல்டேரா சீரீஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா y of t equal to summation q equal to 0 integral 0 to infinity and then integral 0 to infinity h power q tau 1 to tau q u of t minus tau 1 up to u of t minus tau q del t1 up to d tau q. So you are having a factor called q, and the q ன்றது summation index which is the order of the nonlinear term. So இப்போ 0th orderனா q 0ன்னு இருக்கும், first orderனா q equal to 1, second orderனா q equal to 2 அந்த மாதிரி. ஸோ higher order systemஸ்க்கு q ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ for different order of the system நம்ம அந்த q ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணி we'll write the Volterra series equations. Now this is your Volterra series equation. Now second order Volterra kernel, ஏற்கனவே நான் சொன்னேன் செகண்ட் ஆர்டர்னாலே இட் வில் ஆப்ரேட் ஆன் டூ காப்பீஸ் ஆஃப் யூர் இன்புட், ரைட்? ஸோ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y power 2 of t, y power 2னா செகண்ட் ஆர்டர், ரைட்? q வந்து 2, ஸோ y power 2 t equal to double integral 0 to infinity h power 2 tau 1 comma tau 2 u of t minus tau 1 u of t minus tau 2 d tau 1 into d tau 2. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணுன்னா செகண்ட் ஆர்டர் வோல்டேரா கர்னல் வந்து எப்போவுமே சிமெட்ரிக்காக இருக்கும். சிமெட்ரிக் அப்படின்னா யூ வில் ஹாவ் மிரர் லைக் இன்புட் அவுட்புட் ரெஸ்பான்ஸ். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு இன்புட்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் h2 of tau 1 comma tau 2 equal to h2 of tau 2 comma tau 1. ஸோ ஃபஸ்ட் இன்புட் செகண்ட் இன்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் நம்மளோட அவுட்புட் அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். So interchanging the two indices is equal to interchanging the two copies of the input. அந்த இன்புட்டோட இண்டேசஸ் மாற்றினாலும் இன்புட்டையே மாற்றினாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். So now a single impulse can be thought of a coincident pair of impulses. So இதை வந்து நம்ம பேராக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள டயக்னல் எலமெண்ட்ஸ் செகண்ட் ஆர்டர் கர்னலில் tau 1 equal to tau 2 அப்படின்னு இருக்கும்போது you will have output which is a scaled இன்புட்டாக இருக்கும். ஸோ அவுட்புட்டோட வேல்யூ வந்து இன்புட்டோட ஸ்கேலிங் பண்ண வேல்யூவாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ கெட் அட் tau 1 equal to tau 2. ஸோ நவ் வோல்டேரா கர்னல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி நான் லீனியர் இன்டெகிரேஷன்ஸ் அமாங் தி இன்புட். ஸோ nth ஆர்டர் வோல்டேரா கர்னல் அப்படின்னா n காப்பீஸ் ஆஃப் தி இன்புட்டில் இட் வில் ஆப்ரேட். ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஆர்டர் வோல்டேரா கர்னல். Next, finite Volterra series. So finite naale you will have a limited number of inputs, right? So இது வரைக்கும் Volterra series equation எல்லாமே we wrote in continuous time. So now if you want to write it in discrete time, equation எப்படி எழுதலாம்னா எல்லாமே summation. Previously we had it as summation with the integral, right? So now everything is in summation. So y of t equal to summation q equal to 0 to infinity del t power q and then summation tau 1 equal to 0 to infinity up to summation tau q equal to 0 to infinity h power q tau 1 to tau q u of t minus tau 1 up to u of t minus tau q. So இதில் del t ன்றது என்னன்னா it is the sampling increment.
கண்டினியூஸ் டைம்லேருந்து டிஸ்க்ரீட் டைம் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், we sample the signal, right? ஸோ கண்டினியூஸ் டைமில் எழுதின வோல்டேரா சீரிஸ் ஈக்குவேஷனை டிஸ்க்ரீட் டைமுக்கு மாற்றணும்னா we are multiplying it with the sampling increment, that is del t. So this del t will be taken as 1 to simplify the notation. So usually in the sampling factor and the increment value வந்து நம்ம solve பண்ணும்போது we will take it as 1. So now since the sampling rate is 1 by del t, it is a finite value, so the overall model will be finite dimensional. So in the whole equation வந்து எப்போவுமே it will have finite number of values. So the finite discrete Volterra series is given by y of t equal to summation q equal to 0 to capital Q, summation tau 1 is equal to 0 to t minus 1 up to summation tau q equal to 0 to t minus 1 h power q tau 1 to tau q u t minus tau 1 up to u t minus tau q. ஸோ இப்போது நம்ம டிஸ்க்ரீட் வோல்டேரா சீரிஸ் மாடலுக்கு ஈக்குவேஷன் எழுதியாச்சு, ரைட்? ஸோ இப்போது இதை வந்து எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, புக்கில் they have given example for peripheral auditory model. ஸோ அந்த பெரிஃபரி ஆடிட்டரி மாடல்ன்றது எதுக்குன்னா, டு மாடல் தி நான்லீனியர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி காக்லியர் நர்வ் டு அ ஆடிட்டரி இன்புட். ஸோ நம்மளோட ஆடிட்டரி சிஸ்டமில் காக்லியர் நர்வ் இருக்கும் இல்லையா? ஸோ காக்லியர் நர்வோட ஃபங்க்ஷன் என்ன? இட் வில் கன்வெர்ட் யுவர் சவுண்ட் சிக்னல் டு எலக்ட்ரிக் சிக்னல். ஸோ ஆடிட்டரி இன்புட்டை வந்து எலக்ட்ரிக் அவுட்புட்டாக மாற்றி பிரெயினுக்கு இட் வில் சென்ட், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட காக்லியர் நர்வோட ஃபங்க்ஷன். நவ் இந்த ஈக்குவேஷன் வச்சு we can model the nonlinear response of your cochlear nerve. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து it is in your reference book, you can refer that. So now Volterra kernels computed for the peripheral auditory model. ஸோ அந்த periphery auditory மாடலுக்கு கம்ப்யூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டர் கர்னல் அண்ட் செகண்ட் ஆர்டர் கர்னல் வந்து இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கர்னல் you can see lag and then amplitude. ஸோ டைம் லேக்னா how much delay is there in the transmission of the sound. So on the time lag kum amplitude kum first graph which is your first order kernel, second order kernel is in your 2 dimension. So here you can see amplitude and then lag. So lag வந்து ரெண்டு scale இருக்கு. So 0 to 1 0 to 1 and then amplitude is there in your y axis. So this is how we model the the second order kernel is a three-dimensional plot. So you can see 3 axes, 2 x-axis and 1 y-axis, right? So இதுதான் வந்து peripheral auditory model. Next multiple input system. So far நம்ம வந்து first order system, second order system பார்த்தோம். So first order system na it will operate on 1 copy of the input. Second order system na 2 copies of the input. So multiple input na you will have different inputs, right? So not 1 and 2, it will have number of inputs. ஸோ மார்மரெலிஸ் அண்ட் நாக்கா. ஸோ இன் 1974 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வோல்டேரா சீரிஸே மல்டிபிள் இன்புட் சிஸ்டம்க்கு வந்து தே ஹாவ் எக்ஸ்டெண்டட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ வோல்டேரா சீரிஸ் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இன் ஈச் டேர்ம் கண்டென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாக்டு வேல்யூஸ் ஆஃப் 1 or more இன்புட்ஸ். ஸோ கன்வல்யூஷன்னாலே நம்ம டைம் டிலே வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதில் மல்டிபிள் இன்புட்ஸில் we are trying to get the lagged values of 1 or more inputs. So time lag, delay எல்லாமே ஒன்று தான், ரைட்டா? ஸோ now இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்யூன்னு ஒரு நான்லீனியர் சிஸ்டம் இருக்குது, அதோட ஆர்டர் க்யூ அப்படின்னா அதுக்கு m இன்புட்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். u1 to um of t வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது 4.9 ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், வோல்டேரா சீரிஸ் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ அதில் அந்த இன்புட் எல்லாமே லேக்டு இன்புட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாற்றலான்னா, y1 of t is equal to summation I equal to 1 to m, summation tau equal to 0 to t minus 1, hi of 1 tau ui of t minus tau. ஸோ இது வந்து ஒரே ஒரு இன்புட்க்கு வந்து நம்ம லேக் வச்சு எழுதியிருக்கோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி m இன்புட்க்கு நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்? இதில் hi of 1ன்றது ஃபஸ்ட் ஆர்டர் கர்னல் which is associated with your ith input. ith inputனா ui of t. ஸோ I அப்படின்ற இன்புட்க்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் வித் டிலே. ஸோ now
செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு எழுதணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் டூ சம்மேஷன். ஸோ சம்மேஷன் டவ் ஈக்குவல் டு 0 to t minus 1 அண்ட் சம்மேஷன் டவ் 2 ஈக்குவல் டு 0 to t minus 1. ஸோ h power 2. h power 2னா அது செகண்ட் ஆர்டர், ரைட்? ஸோ இங்கே யூ வில் ஹாவ் டூ இன்புட் u of t minus tau 1 and u of t minus tau 2 multiplied by tau 1, tau 2. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு செகண்ட் ஆர்டர் டேர்ம் கிடைக்கும். ஒன்று செல்ஃப் டேர்ம். செல்ஃப் டேர்ம்னா u1 t minus tau 1, u1 t minus tau 2. செகண்ட் ஒன் என்ன? கிராஸ் டேர்ம். தட் இஸ் u1 t minus tau 1, u2 t minus tau 2. ஸோ செல்ஃப் டேர்ம்னா அந்த இன்புட் வந்து அந்த இன்புட் கூடயே நம்ம டிலே பண்ணி கன்வால்வ் பண்ணுவோம். கிராஸ் டேர்ம்னா அந்த இன்புட்டையும் செகண்ட் இன்புட்டோட டிலேடு இன்புட்டையும் நம்ம வந்து கன்வால்வ் பண்ணுவோம். ஸோ சேம் சிக்னலை ரெண்டு இன்புட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இன்புட்டையும் அதோட டிலேவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அது செல்ஃப் டேர்ம். கிராஸ் டேர்ம்னா ஒரு இன்புட்டோட இன்புட்டு ஒரிஜினல் சிக்னலையும் செகண்ட் இன்புட்டோட டிலேடு வெர்ஷனையும் நம்ம கன்வால்வ் பண்ணுவோம். அது வந்து கிராஸ் டேர்ம். ஸோ இப்போது இந்த செகண்ட் ஆர்டர் டேர்ம் எப்படி ஆகும் அப்படின்னா y power 2t equal to summation I equal to 1 to m. I equal to 1 to mன்றது ஃபார் 1 to m inputs. ஸோ இன்புட் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் தென் ஃபஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் ஃபார் யுவர் ஃபஸ்ட் இன்புட். ஸோ சம்மேஷன் tau 1 equal to 0 to t minus 1, summation tau 2 equal to 0 to t minus 1, hi of 2 tau 1, tau 2 ui t minus tau 1 ui t minus tau 2. ஸோ இது வந்து நம்மளோட செல்ஃப் டேர்ம், அதாவது ui into t minus tau 1 ui into t minus tau 2 multiplied by hiiனா செல்ஃப் டேர்ம், அதாவது அந்த இன்புட்டும் அதோட டிலேட் வெர்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே கன்வால்வ் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் என்ன? ப்ளஸ் சம்மேஷன் j equal to i plus 1 to m. I plus 1னா நெக்ஸ்ட் இன்புட்லேருந்து என்ன பண்ணுறோம்? சம்மேஷன் tau equal to 0 to t minus 1, சம்மேஷன் tau 2 equal to 0 to t minus 1 multiplied by hij power 2. ijன்றது cross term, அதாவது one input multiplied convolved with the second input's delayed version, right? So tau 1, tau 2 ui of t minus tau 1 uj of t, t2. So ui multiplied by uj. So first input second input ஓட delay. இதே நீங்கள் first term பார்த்தீங்கன்னா ui multiplied by ui, second வந்து ui multiplied by uj. So அதுதான் வந்து self term and cross term. So now self term எல்லாமே வந்து self kernels, அதாவது single inputல ஆக்ட் ஆகும். cross termன்றது எல்லாமே cross kernels, அதாவது different inputல நம்ம கன்வால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த செல்ஃப் கர்னல்ஸ் எல்லாமே வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ ஐன்றது வந்து இன்புட் மல்டிப்ளைட் பை டிலேட் இன்புட், அது வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் கன்வால்வ் பண்ணாலும் அது சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அது ரெஸ்பான்ஸ். பட் கிராஸ் கர்னல்ஸ் வந்து இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ ஃபஸ்ட் இன்புட்டை டிலே பண்ணி செகண்ட் இன்புட்டோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் இன்புட்டை செகண்ட் இன்புட்டோட டிலேடு இன்புட்டோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் யூ வில் ஹாவ் சம் அசிமெட்ரி. ஸோ அது ரெண்டுமே வந்து சேமாக இருக்காது, ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம ரெண்டு இன்புட்க்கு வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இதில் என்னென்னலாம் இருக்கும்னா ஒரு 0 ஆர்டர் கர்னல் இருக்கும், ரெண்டு ஃபஸ்ட் ஆர்டர் கர்னல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்புட்க்கும் தனித்தனியாக ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் கர்னல் இருக்கும். அண்ட் தென் ரெண்டு செகண்ட் ஆர்டர் செல்ஃப் கர்னல் இருக்கும். அப்புறம் ஒரு செகண்ட் ஆர்டர் கிராஸ் கர்னல் இருக்கும், ரைட்? 0 ஆர்டர் கர்னல் ஒன்று இருக்கும், ரெண்டு இன்புட்க்கும் தனித்தனியாக ஃபஸ்ட் ஆர்டர் கர்னல் இருக்கும். அப்புறம் ரெண்டு இன்புட்க்கும் தனித்தனியாக செகண்ட் ஆர்டர் செல்ஃப் கர்னல் இருக்கும். அதே இன்புட்டாக அதோட டிலேயோட மல்டிப்ளை கன்வால்வ் பண்ணுறது, ரைட்? அண்ட் தென் லாஸ்ட்டாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கிராஸ் கர்னல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மல்டிபிள் இன்புட் சிஸ்டமில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட டேர்ம்ஸ். ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா யூ கேன் சி, இப்போ நான் சொன்ன எல்லா டேர்முமே அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0 ஆர்டர் இன்புட் இருக்கா, நெக்ஸ்ட்டு h1 of 0 ஒன்று இருக்குது, அண்ட் தென் h2 of 1 இருக்குது. இது ரெண்டுமே வந்து u1க்கு ஒரு u1க்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் இன்புட், அண்ட் தென் u2க்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் கர்னல். அதே மாதிரி h11 இருக்குது, h11ன்றது செல்ஃப் கர்னல்.
ஸோ U1க்கு ஒரு செல்ஃப் கர்னல், அதே மாதிரி H22 U2க்கு ஒரு செல்ஃப் கர்னல், அண்ட் தென் ஃபைனலாக ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி H12ன்றது ஒரே ஒரு கிராஸ் கர்னல். ஸோ 5 டேர்ம் வந்துடுச்சு ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் யுவர் வோல்டேரா சீரிஸ். இதுதான் வந்து வோல்டேரா சீரிஸ் மாடல், which is 2 input second order வோல்டேரா சீரிஸ். ஸோ ஓவரால் அவுட்புட் இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா y equal to h power 0 plus h1 into u1 plus h2 of 1 into u2 into இல்லை அது கன்வல்யூஷன் தான் ஸ்டார் சிம்பிள் போடுவோம் ரைட். ஸோ ப்ளஸ் h11 power 2 convolved with u1 into u1, இது வந்து நம்மளோட செல்ஃப் கர்னல், ப்ளஸ் h12 power 2 convolved with u1 convolved with u2, இது நம்மளோட கிராஸ் டேர்ம், ப்ளஸ் h22 power 2 convolved with u2 convolved with u2, இது நம்மளோட செகண்ட் இன்புட்டோட செல்ஃப் கர்னல் ரைட். ஸோ நம்மளுக்கு ஒரு 0 ஆர்டர் இன்புட் இருக்குது, 2 இன்புட்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கர்னல் இருக்குது, 2 இன்புட்க்கு செகண்ட் ஆர்டர் செல்ஃப் கர்னல் இருக்குது, அண்ட் தென் 2 இன்புட்டையும் சேர்த்து செகண்ட் ஆர்டர் கிராஸ் கர்னல் இருக்குது. ஸோ நமக்கு இப்போது 5 டேர்ம் கிடச்சிருச்சு, 6 டேர்ம் கிடச்சிருச்சு ரைட். அண்ட் தென் இது எல்லாமே ஆஸ்ட்ரிக்ன்றது கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ இது எல்லாமே நம்ம ஹையர் ஆர்டர் சிஸ்டம்க்கு we can extend this equation. இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 இன்புட் வச்சு பார்த்தோம், இதே மாதிரி இன்னும் ஹையர் ஆர்டர் சிஸ்டம்க்கு நம்ம பண்ணலாம். ஸோ இதை வந்து பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பண்ணி பார்த்தோம்னா m இன்புட் சிஸ்டம்க்கு you will have m plus q factorial divided by m factorial into q factorial. ஸோ where q is the order. ஸோ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா வோல்டேரா சீரிஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி லோ ஆர்டர் சிஸ்டம்ஸ் with 2 or 3 inputs. அந்த மாதிரி இருக்க சிஸ்டம்க்கு நம்ம இந்த வோல்டேரா ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே யூ கேன் ரெஃபர் டேவிட் வெஸ்ட்விக் புக், அதில் எல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக யூ கேன் see. So with this I'll stop.